ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எல்லாம் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி கருப்பு உளுந்து இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும் கருப்பு உளுந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க. கருப்பு உளுந்து லட்டு பண்ண போகிறேன், அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அது ஒரு 200 கிராம் இருக்கும். அப்புறம் வேர்க்கடலைங்க, வேர்க்கடலை ஒரு 50 கிராம் இருக்கும். அப்புறம் எள்ளும் 50 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் உடச்ச கடலையும் ஒரு 50 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காங்க, வாசனைக்காக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிட்ருக்கேன். 2-3 கம்மி பண்ணிட்டு தான் போடணும். ஏலக்காய் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது சாப்பிட்றதுக்கு தூண்டுங்க, அதுக்காக தான் ஏலக்காய், ஏல அரிசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுக்கு அவ்வளோத்தையும் போட மாட்டேன், ஒரே ஒரு துண்டு தான் போடுவேன். அதையும் நல்லா தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் தட்டி தான் போடணும், அதையும் போடுவேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் ரொம்ப நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் கசப்பு சுவை வரும். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் நெய்யுங்க, நல்லா பெஸ்ட்டு நெய்ங்க. அது போட்டு உருட்டணும். அதுவும் இல்லாமல் கையில் ஒட்டாமல் இருக்கிறதும் கொஞ்சம் நெய் தொட்டுப்பேன். ஏன்னா நல்லெண்ணெய் நிறைய போடக்கூடாது, கசக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி கூட எடுத்துக்கலாங்க, கருப்பட்டி ரொம்ப நல்லது. இப்போ சரிக்கு சமமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ 200 கிராம் உளுந்து அப்படின்னா நீங்கள் ஒரு 200 கிராம் கூட வெல்லம் எடுத்துக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். அதுவும் இல்லாமல் உடச்சக்கடலை, வேர்க்கடலாம் போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கூட கொஞ்சம் போடுவேன். நான் லட்டு பண்ணி வெளியில் எல்லாேருக்கும் தருவேன். சிலர் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா ஸ்வீட் கம்மியாகவும் போட்டு தருவேன், அதிகமாக வேணும்னா அதிகமாகவும் போட்டு கொடுப்பேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உளுந்து இருக்குது பார்த்திங்களா, உளுந்தை நல்லா சட்டியில் போட்டு வறுக்கணுங்க. வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நம்ம இதை வேகலாம் வைக்க போகிறதில்ல, அந்த வறுத்ததின் மூலமாக தான் நம்ம லட்டு பண்ண போகிறோம். அதனால் அதை நல்லா வறுக்கணும். இந்த முறுக்குக்கெல்லாம் வறுக்கும்போது வாசனை வரும் தெரியுமா, அந்த அளவுக்கு வறுக்கணும். அப்புறம் இது வறுத்த வேர்க்கடலை தான், அதுவும் ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிப்பேன். அப்புறம் எள் நல்லா வறுக்கணுங்க. எள் சடச்சடான்னு வெடிக்கும். அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, எள்ளை வாங்கி முதலே நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா அரிச்சிட்டு துணியில் போட்டு காய வச்சு எப்பவும் எடுத்து வச்சுருவேன். நான் மிளகா பொடி பண்ணுறதுக்கு, எள்ளு பொடி பண்ணுறதுக்கெலாம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா அதில் கல் இருக்கும், நெருன்னு ஆயிரும். அப்புறம் உடச்சக்கல்லையும் சட்டியில் போட்டு 2 பரட்டுவேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் அரிசி சேர்க்க மாட்டேன். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வாசனை வரைக்கும் நல்லா வாசனையாக இருக்குது. 2 போர்ஷனாக வறுக்கணும். இது ஒரு போர்ஷன், இன்னொரு போர்ஷன். நம்ம முறுக்கெல்லாம் செய்யும்போது வாசனை வரும்ல, அந்த மாதிரி வருது. வேர்க்கடலையை வறுக்க போகிறோம். வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதை லைட்டாக பிரட்டினா போதும். ஓகேவா? உடச்சக்கடலை 100 கிராம் போட்டேன். அதை லைட்டாக அப்படியே போட்டு சட்டியில் போட்டு பிரட்டினா போகிறோம். அது கிறிஸ்புக்கு தான் நம்ம சட்டியில் போட்டு சூடு பண்ணுறோம். எள்ளு போட்டிருக்கேங்க. எள்ளு நல்லா பொரியும் சரிங்களா, சடான்னு இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வறுத்துட்டா கருகிட்டா கசக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிரட்டினா போதும், கொஞ்சம் வெடிக்கணும். வெடிக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரியானால் எள்ளு ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். மாவு நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். ஏன்னா கொஞ்சன்றதுனால நான் வீட்டிலே மிக்சிலே அரைச்சிட்டேன். நிறையன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். நல்லா அரைச்சாச்சு உளுந்த. அடுத்து இன்னும் என்னெல்லாம் அரைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. போட்டிருக்கோம் எள்ளை பல்ஸ் மூடில் அரைக்கணும். ஏன்னா அதில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். உடச்சக்கடலை அரைக்க போகிறேன். உடச்சக்கடலை நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி வந்துடும். ஆனால் உடச்சக்கடலை அரைச்சிடலாம். வேர்க்கடலை அரைக்க போகிறோம். வேர்க்கடலையும் பல்ஸ் மூடில் தான் அரைக்கணும். ஏன்னா இதுலேயும் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். வேர்க்கடலை 1-2 கூட நம்ம
பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம். இது பாருங்கள், உடச்சக்கடல பவுட்ரு வந்து நல்லா ஃபைனாக பண்ணிட்டேன். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் பெருன்னு அரைச்சா கூட பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் வந்து தூள் பண்ண போகிறேன். ஆனால் இது வந்து பாகு வெல்லம் தான், அதனால் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இதையும் அரைச்சிட்டு மாவில் போட்டு கலக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். மாவையும் போட்டு கலந்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா வெல்லத்தையும் கூடயே போட்டு அரைச்சிட்டேன் நான், அப்போ தான் பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளைன் மாவு வந்து வெள்ளையாக இருக்க, வெல்லம் பாருங்கள், இது கூட அந்த மாவை போட்டுட்டு அரைச்சிட வேண்டியதுதான். அப்போ தான் நல்லா கலந்து வரும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. உளுத்தம்பருப்பில் நல்லெண்ணெய் சேரும்போது ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்காக லைட்டாக நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். ரொம்ப புகைலாம் வரக்கூடாது, லைட்டாக சூடு பண்ணி அந்த மாவில் ஊற்றணும். நல்லா சூடாகிருக்குது. இந்த நல்லெண்ணெயை அதில் ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு நல்லா கலந்துடணும். அப்புறமா பத்தலைன்னா கொஞ்சம் நெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் நல்லது. சிலருக்கு நல்லெண்ணெய் கசப்பு தன்மையாகவும் இருக்கும், இந்த வாசனை பிடிக்காது. அப்படியாப்பட்டவங்க நெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கலந்துடுறேன், கொஞ்சம் நெய்யும் ஊற்றுவேன். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துட்டேன். இப்போவே பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு பாருங்கள். ஆனால் எல்லா பக்கம் ஈவனாக கலக்கணும். ஆனால் ஈரமாக இருக்கும், அதாவது சூடாக ஊற்றி இருக்கும்போது கை வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி டைட்டாக பிடிச்சிட்டா போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் நெய்யும் ஊற்றுவேன். ஓகேவா? இப்படி தான் நெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். நெய்யும் ஊற்றுறேன். நெய்யும் சூடு பண்ணி ஊற்றினோன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் தெரியாது, நெய்யோட ஸ்மெல் தான் வரும். ஓகேவா? நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு, பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து நல்லா வாசனையாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் சில பேருக்கு பிடிக்காது, அதனால தான் நெய் ஊற்றுறோம். ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலந்து பிடிச்சிட வேண்டியதான். நல்லா ஊற்றியாச்சு, எல்லாம் போட்டு கலந்துட்டேன். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. நெய்யெல்லாம் ஊற்றினோன்னே நல்லா முதல்ல வந்து எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றினேன். இப்போ நெய் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், நம்ம பிடிச்சிட வேண்டியதான். சூடாக பிடிக்கணும், ஏன்னா வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, பாகு வெல்லம், இந்த மாதிரி தாங்க பிடிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சிடணும், அவ்வளோதான். உதிரெல்லாம் உதிராது. இங்கே பாருங்கள், இவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சோண்டு கையில் நெய் தொட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. முடிஞ்சிடுச்சு நம்ம கருப்பு உளுந்து லட்டு. செம்மையாக சூப்பராக பண்ணிட்டேன். வாங்க எல்லோரும் சாப்பிட. பாருங்கள், ஹெல்த்தியானது, சுவையானது, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஓகேவா? ஈஸி தான், எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். நெய்யெல்லாம் போட்டோன்னே பழன்னு இருக்கிறாது. சாப்பிட்றவங்களும் நல்லா பளபளப்பாக வந்துடுவீங்க. ஏன்னா நல்லெண்ணெயும் சேர்ந்துருக்கு, நெய்யும் சேர்ந்துருக்குங்க. நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி.